ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவரின் உலகம். இன்றைக்கி நான் கனவா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி வைக்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு இரும்பு சீனி சட்டி வச்சுருக்கேன். அடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு போட்டு, அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பல்லாரியை குட்டி குட்டியாட்டு வெட்டி வச்சுருக்கேன். அந்த பல்லாரியும் போட்டு அது ஓரளவுக்கு வதங்கின உடனே அதில் கருவேப்பிலை, அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அடுத்து மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் பொடி, இந்த 4 மசாலாவும் போட்டு அதையும் நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டு 2 தக்காளி பழம் அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தையும் போட்டு அது ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே வெட்டி வச்சுருக்கக்கூடிய கனவா மீன் அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நம்ம இப்போவுமே இதில் தண்ணி விடக்கூடிய தேவை கிடையாது. ஏன்னா கனவா மீன்லேருந்து தண்ணி வரும். நம்ம பார்த்துட்டு வேணும்னா தேவைன்னா 2வது தண்ணியை விட்டுக்கிடலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். வேக வைக்கும்போது ஒரு அரைவாசி தண்ணி வந்திருக்கும். அடுத்து திரும்ப நம்ம தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கிட்டு அதில் நல்லா கொதிச்ச உடனே நல்ல மிளகு பொடி, உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு, அடுத்து லாஸ்ட்டில் கருவேப்பிலை மல்லியில் போட்டு நம்ம இறக்கணுன்னா சுவையான கனவா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். பாய்.